ஏய் என்னடா பண்றீங்க? என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இப்ப ராத்திரி வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாரியக்கா, அந்த பொண்ணு கதையை நீ முடிக்கிற. இந்த தண்ணி காட்டுற வேலையெல்லாம் பண்ணன்னு வச்சுக்க, அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில் உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கும். மல்லிகா, முதல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த கும்பல் போட்ட மொத்த டிராமாவும் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும் மல்லிகா. கிரிமினல், பொறுக்கி, ராஸ்கல், எவ்வளவு கிளவரா ஒவ்வொரு வேலையும் பண்ணிருக்கானுங்க பாரு மல்லிகா. மல்லிகா, இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட பேசின விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? போன தடவை வீட்டுக்கு வரும்போது இல்லாத கேமரா இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது இவனுங்களுக்கு யார் நியூஸ் கொடுத்திருப்பா? இவனுங்களால எப்படி ஒரு இடத்துல கூட சறுக்காம இருக்க முடியுது? இல்ல, இதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு மல்லிகா. இவனுங்க சாதாரண ஆளு கிடையாது. பெரிய நெட்வொர்க், பணபலம் உள்ள ஆளுங்களா தான் இருக்கணும். நம்ம போறது, வரது, சிரிக்கிறது, அழறது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்றது நினைச்சாலே. உன் புருஷன் என்னடா வாசல்ல வந்து காத்து வாங்கிட்டு இருக்கான். உனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு உயிரை எடு, இல்ல உயிரை விடு. இதுக்கு மேல கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மல்லிகா, அவன்தான் மல்லிகா, அவன்தான் மல்லிகா நம்ம வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமா மல்லிகா, உனக்கு போன் வந்து நீ அட்டென்ட் பண்ணல, அதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது சிங்க் ஆயிட்டே இருக்கு. இப்ப பாரு, நம்ம வீட்டுல இருக்கிறது அவன் எப்படி நேர்ல பார்த்த மாதிரி சொல்றான். ஓ, கார் மூவ் ஆகுது, எஸ்கேப் ஆயிட போறான். சீக்கிரம் வா. புடிங்க அவன. டேய், யாரா நீ? எதுக்காக எங்களை டார்ச்சர் பண்ற? எதுக்குடா போன் பண்ணி எங்களை நிழல் மாதிரி துரத்திக்கிட்டு இருக்க? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண சொல்லுடா. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா? ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை நான் சேர்த்தது தப்பா? உனக்கு அந்த பொண்ணோட உயிர் அவ்வளவு கேவலமா போச்சா? இப்பதான் நான் நேர்ல வந்துட்டல, கொல்லுடா, என்ன கொல்லு. நீ சொன்னது எதையும் என்னால பண்ண முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொல்லு. அந்த பொண்ணை கத்தியால குத்துனல, அதே மாதிரி என்னையும் கத்தியால குத்து. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன கத்தியால குத்துடா. ஏ மல்லிகா, இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இவனெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு நடுரோட்ல போடணும். சார், இவன் தான் சார் எங்களை போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க சார். ஆமா சார், வாங்க சார். சார் யாருன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் தான் சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர் மிஸ்டர் ரங்கராஜ். என்ன நடந்தது நீங்க சொல்லுங்கம்மா. சார், நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. செல்போனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார். சார், உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு டார்ச்சர் வந்தா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்ப நாங்க உங்களை துரத்திட்டு வந்ததுல இருந்து எங்க நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரை பார்த்தாலும் அவனா இருக்குமோன்னு எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு சார். அந்த பொண்ணை குத்தின குற்றவாளிய நாங்களும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட்லி another 2 or 3 days. அது வரைக்கும் போலீஸ் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். உங்களுக்கு நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் காவல்துறை சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், ரொம்ப நன்றி சார். சார், நீங்க பேசினது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா சார்? ரொம்ப நன்றி சார். ஓகே, டேக் கேர். இது என்னோட பர்சனல் நம்பர். உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் ஸ்ட்ரெயிட்டா எங்கிட்ட பேசுங்க. சரிங்க சார். சரி, கிளம்புங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ் சார். சொல்லிக்கிட்டே இங்கே நிக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். இந்த பிரச்சனை காரணமா அவளுக்கு யாராவது தனிப்பட்ட எதிரிங்க இருக்காங்களா? இங்க பாருமா, உன் கூட சண்டை போடலாம் எனக்கு நேரம் இல்ல. பேசாம இரு.